என்னங்க 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 இது? நீங்க பழம் கட் பண்ணிட்டு இருக்கீங்க. கொடுங்க, நான் கட் பண்றேன். நானே வெட்றேன். நீ எதுக்கு நிக்கிற? உட்கார் 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 நான் உட்கார் உட்கார் உட்கார். பொறுமையா பொறுமையா பொறுமையா. என்னாச்சு இந்த ஆளுக்கு? என்னங்க உட்காருன்றல. உட்கார், நானே வெட்டிக்கிறேன். என்னங்க வழக்கமா இந்த வேலையெல்லாம் நான் தானங்க செய்வேன். இன்னைக்கு நீங்க செய்றீங்களேங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. குடிக்கிறதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்றீங்களா? ஏ லூசு லூசு, அதுக்கெல்லாம் இல்ல. எப்பவுமே நீதான் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா? இந்த ஆள் இப்படியெல்லாம் பேச மாட்டானே, ஏதோ தப்பா இருக்கே. என் குழந்தைய, என் வாரிச, என் எதிர்காலத்தை, என் சோகத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து தரப்போற அதிர்ஷ்ட தேவதைய நீ உன் வயித்துல சுமந்துகிட்டு இருக்க. அப்போ உன்னை நான் தானே கவனிச்சுக்கணும். ஓஹோ, அதான் விஷயமா? அப்போ கவனிப்பு எனக்கு இல்லை. வழக்கமா டாக்டர் இந்த மாதிரி கர்ப்பமா இருந்தா நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், சத்தான உணவை சாப்பிடணும், அப்பதான் குழந்தை நல்ல போஷாக்காவும் ஆரோக்கியமாவும் வளரும் சொல்லுவாங்க. அதனால்தான் காலையிலே போய் கடைக்கடையா ஏறி சத்தான பழங்களை தேடி கண்டுபிடிச்சு அதுல எந்த பழம் உனக்கு ரொம்ப பிடிக்குன்னு உங்க அம்மா கிட்ட கேட்டு இந்த மாதிரி ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருப்ப. அதனால்தான் நானே உனக்காக பழங்களை கட் பண்ணிட்டு இருக்கேன். அட கடவுளே, இத்தனை வருஷமா இந்த ஆளுக்கு என்கிட்ட இல்லாத பாசம் இப்ப வயித்துல இல்லாத குழந்தைக்கு பொத்துக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடணும் சாப்பிடணும். இருங்க சொல்லிடுறேன். இத வாங்கிக்கிட்டு அப்படியே சொல்லு. இப்ப சொல்லு சொல்லு சொல்லு. இல்லைங்க, இன்று நம்ம வீட்டுல இருந்து துரத்தி விட்டீங்கல்ல? ஆமா. பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க டக்குன்னு சீரியஸ் ஆயிட்டீங்க. நான் சொல்ல மாட்டேன். சரி, இல்ல இல்ல இல்ல, நீ சொல்லு 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 சொல்லு. வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம இந்து பாவம் இல்ல. நீங்க என்னதான் அவளுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அவ அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் அவ தலைமையில இழுத்து போட்டு செய்வாங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணுங்க. பழகின கொஞ்ச நாள்லயே நாங்களா அக்கா தங்கச்சிங்க மாதிரி ஆயிட்டோம். பாருங்க, இப்ப நீங்க அவளை வீட்டை விட்டு அனுப்புனது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. அவளை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டு வந்துடலாமா? கொஞ்ச நேரம் உங்ககிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சா எனக்கு யோசனை சொல்லி என் மண்டைய கழுவலான்னு பாக்கலையா? இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்கிட்ட ஏதாவது சொல்லி நாங்க எடுத்த முடிவை மாத்திலான்னு பாக்கலையா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. இனிமே அவளை பத்தி ஏதாவது பேசின உன்னை அப்படியே பொழந்துருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், இனிமே அவங்கள பத்தி ஏதாவது பேசின அவ்வளவுதான். நீ புள்ளத்தாச்சியா இருக்கியே, பேசி சந்தோஷமா வச்சுக்கலான்னு பார்த்தேன். அத சாதகமா பயன்படுத்திக்கிட்டு என் தலையில ஏறி உட்கார பார்க்காத. பொம்பளைக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு. அத மீறி ஏதாவது பண்ண அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், என்ன பண்ற? நான் என்ன பண்றேங்கிற? உனக்கு தான் அங்கேருந்து தெரியலையே. எட்டி எட்டி அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்த. நானும் பின்னாடியிலேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அதான் உன் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாட்டிடலாம். இது ஓகேயா? மீது ஓகே. ஏய், அப்படியே நான் பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா? யார் மார்க் போடுவா? ஆமா, உனக்கு மார்க் போடுறதுக்கு 10 பேர் வருவாங்க. சரி, குடி. அப்படியே பிடிச்சிக்க.
ஏய் நான் சிரிப்பு. ஏய் உனக்கு ஒரு ஆணி அடிக்க தெரியாது, இதுவே ஒரு ஆள் அடிக்க சொன்னா தூக்கி போட்டு மெதிப்ப. ஒரு ஆணிக்கு கையெல்லாம் நடுங்குது. ஆமாங்க மேடம், எனக்கு ஆள் அடிக்க தான் தெரியும். இந்த ஆணி எலி பாம்பெல்லாம் அடிக்க தெரியாது. எங்க நீ அடி பார்ப்போம். ஆணி அடிக்கிறதெல்லாம் பெரிய மேட்ரா? இப்ப பாரு. இல்ல இது எதுக்கு? ம் ம். போ போ போ. ம். இரு இரு. ஏய் என்ன பண்ற? ஏய் என்ன, விரல்ல காயம் பட்டா இப்படி தான் பண்ணுவேன். என்ன இப்ப எச்சி பட்டா நல்லது, ஆன்டிபயோட்டிக்மா. குடு குடு. ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏய் ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. நானே பண்ணிக்கிறேன். ஏய் இந்த இதுல எதை போடுறது? இதுவா இதுவா? ம் ம் இந்தா. ம். இதையே போட்டுக்கலாம். ம் ரத்தம் நின்றுச்சா? சரி இருந்தாலும் போட்டுக்க. ம் கொடு. இரு இரு நான் பார்த்துக்கிறேன். ஸ்டாப் ஆயிடுச்சுல்ல? ம். தேங்க்ஸ். ஏய் உனக்கு அடிபட்டு ரத்தம் வருதுன்னு தான் பேண்டேஜ் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்காக நீ வேற எதுவும் கற்பனை பண்ணிக்காத. ம். ஏய் என்ன அதான் உன் கையெல்லாம் நடுங்கும். நானே ஆணி அடிச்சிட்டு போயிடுறேன். மா போதும், நீங்கள் போய் உட்காருங்க. இந்தாங்க போங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். ம். போங்க. நானும் எங்கே போச்சு?